ஆன்லைன் கேம்பிளிங் தடை சட்டம் சட்ட மசோதாவாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் 142 நாட்கள் இருக்கிறது. இன்று ஆளுநர் தமிழக அரசிடம் பல விளக்கங்களை கேட்டார். அதன் பிறகு சற்று முன் செய்தி இந்த சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கின்றார் என்று செய்தி வந்திருக்கிறது. இந்த 142 நாட்கள் இடைக்காலத்தில் 18 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த 18 உயிர்களுக்கு யார் காரணம் என்று ஆளுநர் பதில் சொல்ல வேண்டும். இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம். இதற்கு காரணம் இந்த 18 உயிர்களுக்கு போனதுக்கு காரணமே ஆளுநர் தான். இந்த குற்றச்சாட்டை நான் மட்டும் வைக்கல, தமிழ்நாடு மக்கள் வைத்திருக்கிறது. இதில் அரசியல் தான் நான் பார்க்கல. இதில் 18 உயிர்கள் மட்டுமில்லை, லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய பிரச்சனை. இது மீண்டும் உடனடியாக ஆளுநரிடம் அந்த அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைத்து நிச்சயமாக ஆளுநர் வேறு வழியில்லை, அதை கையெழுத்து போட வேண்டும். அதாவது ஆர்டினன்ஸில் கையெழுத்து போட்ட ஆளுநர் மசோதாவில் ஏன் கையெழுத்து போடல? அவசர சட்டத்தை கையெழுத்து போட்ட ஆளுநர் அவர்கள் அதே தான் சட்ட மசோதாவாக சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது ஏன் கையெழுத்து போடல? அதற்கு 142 நாட்கள் ஏன் தாமதம்?